ஸ்ரீ குருப்பியோ நமக. சுந்தரகாண்டம் 44வது சர்க்கம். ஜம்புமாலி வதம். ஹனுமனால் ஜம்புமாலி அழிக்கப்பட்ட வீர யுத்தம். கிங்கரர்களும் சைத்திய மாளிகை காவலர்களும் அழிந்த செய்தி ராவணனை மேலும் கோபப்படுத்தியது. உடனே அவன் பிரகஸ்தனின் மகனான பெரும் வீரன் ஜம்புமாலியை போருக்கு அனுப்பினான். சிவந்த மாலைகளும் ஆடைகளும் அணிந்தவன், பெரிய பற்களும் கொடிய கண்களும் கொண்டவன், போரில் வெல்ல முடியாத அரக்கன் அவன். இடியின் சத்தம் போல ஒலிக்கும் வில்லுடன் ரதத்தில் வந்து சேர்ந்தான் ஜம்புமாலி. அவனை பார்த்த ஹனுமான் மகிழ்ச்சியுடன் கர்ஜித்தார். தோரணத்தின் மீது இருந்த ஹனுமானை ஜம்புமாலி கூர்மையான அம்புகளால் தாக்கினான். ஒரு அம்பு முகத்திலும் பல அம்புகள் தோள்களிலும் மார்பிலும் பாய்ந்தன. அப்போது அனுமனின் முகம் சிவந்த தாமரையைப் போல் ஜொலித்தது. அம்புகளால் தாக்கப்பட்ட அனுமன் கோபத்தில் ஒரு பெரிய பாறையை தூக்கி எறிந்தார். ஆனால் ஜம்புமாலி அதை அம்புகளால் சிதறடித்தான். உடனே ஹனுமன் ஒரு பெரிய சால மரத்தை பிடித்து சுழற்றினார். அதையும் ஜம்புமாலி அம்புகளால் வெட்டினான். இதனால் மேலும் கொந்தளித்த அனுமான் ஒரு பெரிய இரும்பு பரிகத்தை பிடித்து மிக வேகமாக சுழற்றி ஜம்புமாலியின் மார்பில் வீசினார். அந்த ஒரு அடி போதுமானது. ஜம்புமாலியின் தலை, கைகள், முழங்கால்கள், ரதம், குதிரைகள் எதுவும் காணப்படாதபடி நொறுங்கின. பெரும் சத்தத்துடன் அவன் தரையில் விழுந்தான். ஜம்புமாலியும் முன்னர் அனுப்பிய கிங்கரர்களும் அழிந்த செய்தி ராவணனின் கோபத்தை உச்சிக்கு கொண்டு சென்றது. அவன் கண்கள் சிவந்து எரிந்தன. உடனே அமைச்சர்களின் மகன்களை அனுமானை எதிர்க்க அனுப்ப தீர்மானித்தான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம். 44வது சர்க்கம் நிறைவடைந்தது. 45வது சர்க்கம் நாளை தொடரும்.